ஹை வீவர்ஸ், டெரஸ் கார்டன்லேருந்து ஒரு கலர்ஃபுல்லான ஹார்வெஸ்ட் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தை மாதங்கிறதுனால நமக்கு வந்து நிறைய எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஹார்வெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து போன வீடியோக்கெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா அந்த கருப்பு மிளகாலாம் நிறைய காய்ச்சிருந்துச்சு. அதுலேருந்து எடுத்தோம் இல்லையா. இப்போ ஒரு சில மிளகாய் மட்டும் விட்டு இருந்தது, அதெல்லாமே இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் வெண்டைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டுருக்கு. வெண்டைக்காவும் இப்போ பாருங்கள், இந்த மிளகாலாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பழுத்ததெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பூ விற்கும். பூ வச்சுட்டு பிஞ்சு நிறைய விடும் அதுக்கப்புறம் தான். ஸோ நம்ம வந்து மிளகாய் பெருசாக எடுத்துகிட்டே இருக்க திருப்பி பூ வரும். அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஹார்வெஸ்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருந்தோம்னா செடிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருந்துக்கிட்டே இருக்கும், காய் கண்டினியூஸாக வரும். லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னங்கிறது வந்து என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் போன ஷார்ட்ஸ் வீடியோலையும் அதை பற்றி நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஏன்னா என்னுடைய செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். அது செலவே இல்லாத ஒரு விஷயம், அது ஈஸியாக பண்ணுற விஷயம். அதனால் நீங்கள் 2 நாளைக்கு ஒரு தடவை அதை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி அவரை, இது இந்த சைடில் ஒன்று வச்சுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் அவரைக்காய் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த செடியும் ஆடி மந்த் போட்டது தான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய செடி அவரைலாம் ஆடி மந்த் போட்டால் மட்டும்தான் காய்க்குது, மற்ற டைமில் போட்டால் காய்க்க மாட்டேங்குது. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி. ஆக்சுவலி இது வந்து கேப்சிகம் நினச்சி தான் வளர்த்துட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் இது சாம்பார் மிளகாய் மாதிரி காய்ச்சிருந்தது. இது குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு வெஜிடபிள் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, மிளகாய் மாதிரியே இல்லை. தானாக வந்த செடி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இனிமேல் இதனுடைய சீட்ஸ் கலெக்ட் பண்ணி அடுத்தடுத்த செடி போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது. அதுக்கப்புறம் பாவக்காய் செடி ஆல்மோஸ்ட் காயிற ஸ்டேஜ் வந்துருச்சு. 1, 2 அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சிலது தானாக காயுது, ஒரு சிலது வந்து இந்த எலிங்க கட் பண்ணி விட்டுடுச்சு வேரோட. அந்த மாதிரி ஒரு செடியும் போயிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிறக அவரை அந்த கோழி அவரை ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏர் பொட்டேட்டோவும் இருக்குது. சிறகு அவரை கொஞ்சம் இருந்தது, ஏன்னா இப்போ தான் லேட்டஸ்ட்டாக பறிச்சதுனால இது இன்னும் கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி அவரையும் கொஞ்சம் தான் காய்ச்சிருந்தது. சிறகு அவரை வந்து நார்மலாக அவரைக்காய் எப்படி சமைக்கிறோமோ அதை மாதிரி சமைக்கலாம். சாம்பாரில் வெறும் சிறகு அவரை மட்டும் போட்டு வச்சாலுமே நல்லா தான் இருக்குது. இது 2 மூக்குத்தி அவரையும் இருந்தது. அது மூக்குத்தி அவரை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னா சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. அதாவது மற்ற காய்கறி கூட சேர்த்து சாம்பார் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெலாம் எல்லா வெரைட்டிலையும் 1, 2 அந்த மாதிரி இருந்தது. இது வரி கத்திரிக்காய். இந்த குண்டு வரி கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் ஒரு செடியில் ஒரு 4 காய் 5 காய் ஒரே டைமில் கிடைக்கிது. மற்ற இதெல்லாம் 1, 2 தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்தாச்சு. மற்றலாம் சின்ன சின்ன காயாக இருந்தது. இப்போ நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை பறிச்சிடறனால அப்பப்போ நிறைய காயெல்லாம் விடுறது கிடையாது. தேவையானது அப்படியே பறிச்சுட்டு போயிடுறது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்திருக்கு. இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி. இது நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே க்ரீனாக இருக்கும். நம்ம ஜென்ரலாக கடையில் வாங்கும்போது என்னாகும், தக்காளி கட் பண்ணும்போது உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும், இது க்ரீனாக இருக்கும், ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதாவது இதை வச்சு தக்காளி சட்னிலாம் செஞ்சோம்னா ஏதோ ரொம்ப புளிப்பு லெமன்லாம் பிழிஞ்சு விட்டு செஞ்ச மாதிரி டேஸ்ட் வரும். நான் இந்த இடத்துல நிற்கும்போது பிள்ளைங்களும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க, பயமே இல்லாது, கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஜென்ரலாக கிட்ட போனால் போயிடும் அதுங்க, நான் அது கிட்ட போகிற வரைக்கும் போகாமல் என்னை பார்த்துட்டு இருந்ததுங்க. அவ்வளோதான், அந்த செடி காய்கறி எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பந்தலில் இருக்க ஒரே பந்தலில் நிறைய செடி ஏற்றி விட்டுப்பேன்னு சொல்லியிருக்கேங்க இல்லைங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் வந்து இதுவும் நாட்டு வெரைட்டி தான், ஒன்று மட்டும் தான் கட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்து பாகற்காய், அது எப்படி இருக்குது பாருங்களேன், மேலே அப்படியே இருக்குது பாகற்காய். அது மாதிரி வந்து பீர்க்கங்காவும் வந்து மேலே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே மேலே கீழே தொங்காமல் அப்படியே படுத்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அவரை, க்ரீன் அவரை, கோவக்காய் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறையாவே இருந்தது. இதெல்லாமே மேலே இருக்கிறதுனால என்னால் ஒரு கை மொபைல் எடுத்துக்கிட்டு காய் பறிக்க முடியல. ஸோ எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அவரைக்காய் வந்து க்ரீன் அவரைக்காய், அதுக்கப்புறம் யானைக்காய் அவரைக்காய் ரெண்டுமே எடுத்தாச்சு. அப்புறம் பர்பிள் அவரையும் எடுத்தாச்சு. அதில் ஒரே ஒரு சீட்ஸும் இருந்தது, எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்பிடுச்சு. இது வந்து முள்ளங்கி வந்து என் பொண்ணு வந்து இதை விளைவிச்சது. அவள் வந்து ஒரு 2 ரேடிஷ் ஏற்கனவே எடுத்துட்டா, மீதி வந்து இப்போது நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 5 கிலோ அரிசி பேக்கு. இதில் வந்து 4லேருந்து 5 முள்ளங்கி வரைக்கும் நம்ம போடலாம். நான் அப்படி தான் போட்டேன். ஆனால் என்னென்னா எலி எல்லாத்தையும் எடுத்துச்சு. அதுலேயும் 1, 2 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் வேறு சீட்ஸ் போட்டு விடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் வந்து இந்த பேக் ஃபில் பண்ணும்போது நிறைய இலைகள், காய்கறி மக்கினது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அது இன்னும் அது உரமாக ஃபெர்டிலைசராக கன்வெர்ட் ஆகிருக்காது. இன்னும் 2 தடவை கூட நம்ம இதே பேக்கில் விதைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இதிலே தான் சீட்ஸ் நான் போட்டு விடணும். அவ்வளோதாங்க இனி ஹார்வெஸ்ட்டு. இந்த முள்ளங்கி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், கீரையோடு சேர்ந்து. இந்த கீரையோடு சமைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வளர்க்குறதும் ரொம்ப ஈஸி தான். இது வந்து அடுத்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்காக அந்த கிச்சன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ அதுக்கப்புறம் நம்ம அது கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது நிறைய நம்ம காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எத்தனை விதமான காய்கறி நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு. அவரைக்காய், இது பர்பிள் அவரை, கோழி அவரை, யானைக்காய் அவரை, லாங் பச்சை அவரை, அதுக்கப்புறமா பீர்க்கங்காய், இது சாம்பார் மிளகாய், ஆக்சுவலி இது கேப்சிகமாக இருக்க வேண்டியது. அதுக்கப்புறமா கத்திரிக்காய், மிளகாய், சிறகு அவரை. இதுதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட். தேங்க்யூ.